நான்லாம் எதுக்குமே அடிக்ட் ஆகவே மாட்டேங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு. போவேன், வேலை செய்வேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சா வந்துடுவேன். இப்படி தான் என்னோடய லைஃப் இருந்தது. ஆனால் இந்த யூடியூப்குள்ளே எப்போ வந்தனோ அப்போ இருந்து சப்ஸ்கிரைபர் வந்துருச்சா சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்களா அதுவே பார்த்துட்டே அதுவே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராகவே ஆயிடுச்சு எனக்கு. இப்போது மணி 12:40 ஆகுது. ஆனால் இன்னமும் தூங்கலை. வழக்கமாக நான் ஒரு 10:30 மணி அந்த மாதிரிக்குள்ளே தூங்கிடுவேன். ஆனால் இந்த இப்போ 500 அடிச்சிட்டேன்னா அடுத்த லெவல் போகலாம் இல்லைங்களா? அதனால இப்போ எனக்கு இதையே நான் பார்த்துட்ருக்கேன். அந்த எலெக்ஷன் டைமில் வந்து எல்லோரும் ஓட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி நான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 பேர் தானே ஒரு தடவை பண்ணுவாங்க. ஆனால் வீடியோஸ் பார்க்குறாங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன தான் வந்து கஷ்டம்ன்றது தெரியல. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே, அது அவங்கவுங்க இஷ்டம். நம்ம பிடிச்சிருந்தா பண்ண போகிறாங்க இல்லையா? நம்மளுமே அப்படி தானே. இருந்தாலையும் எனக்கு தூக்கமே வர மாட்டேன்து. ஒரு 7 பேர் வந்து பண்ணிட்டாங்கன்னா அடுத்த லெவல் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வேலைகள் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி யோசனையெல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கா இந்த 500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எனிவே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணியிருக்க இந்த 500 பேருக்கு நான் உண்மையாக கரெக்டான வீடியோவாக கண்டிப்பாக அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருப்பேன். தேங்க்யூ.